வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் திங்கட்கிழமை நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். எதுக்குன்னா நீங்கள் இப்போ எழுத போகிற எக்ஸாம்ஸோட பேப்பர்ஸ் கூட டீச்சர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆன்சர் கீயை வச்சு தான் திருத்துவாங்க. அதனால் அந்த ஆன்சர் கீழே எப்படி எப்படிலாம் மார்க்கிங் ஸ்கீம் இருக்கோ அப்படி தான் போடுவாங்க. அதனால் போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு புரிதல் ஏற்படும். இதை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க்கு இந்த போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவோட லிங்க்கு ப்ளஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரையில் 14 1 மார்க்ஸ் நம்ம 100 மார்க்ஸ் எழுத போகிறோம். பேட்டர்ன் தெரியும் நமக்கு. நீங்கள் எப்படி ஆஃப் இயர்லி கோட்டையில் எழுதுனீங்களோ அதேமாதிரி ஆனுவல் எக்ஸாம். சரிங்களா? டீச்சர்ஸ் வேறு ஆள் வர போகிறாங்க. கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அவள் தாங்கன்ட்டி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே 4 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்தோட ஆன்சர் கீயை பார்க்கலாம். 1 மார்க்ஸ் பொறுத்தவரையில் மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஷனோடு எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் கீழே பாருங்கள், ஆப்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் எழுதாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க்ஸை கரெக்டாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பார்ட் 2ல் நமக்கு 2 மார்க்ஸ் எழுதணும். 28th கம்பல்சரி. எந்த 2 மார்க்ஸ் கம்பல்சரி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த கம்பல்சரி 2 மார்க்ஸை மேக்ஸிமம் லாஸ்ட்டில் இருக்க 2 மார்க்ஸ் தான் கம்பல்சரி கொடுப்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பல்சரி 2 மார்க்ஸை விடாதீங்க. ஏன்னா நமக்கு தப்பாக இருந்தால், கொஷின்ஸ் தப்பாக இருந்தால் கிரேஸ் மார்க் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக இருந்தால் சொல்கிறேன். நீங்கள் அதனால் எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. தெரியல உங்களுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு எழுதிட்டு வாங்க. 15th கொஷின் பாருங்கள். ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி, ஹவு டிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹிட்லர் வாஸ் கிஃப்டட் வித் கிரேட் ஆரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ். அந்தமாரி ஒரு 2 மார்க்ஸு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எழுதினீங்கன்னா மார்க்கு. இப்படி இல்லைனாலும் உங்கள் புக்ஸில் கைடில் வேறு பாயிண்ட் இருந்தாலும் மார்க்கு. ஆனால் இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் இப்போ வந்து ஆரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ், அந்தமாரி இம்பேஷனட் ஸ்பீச்சஸ், அப்புறம் க்ளோரியஸ் மிலிட்ரி பாஸ்ட் ஆஃப் ஜெர்மனின்னு அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தைலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருக்க சென்டென்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹெட்டிங் கொடுத்து, சூட்டபிள் ஹெட்டிங் கொடுத்து எழுதுறது இன்னும் சூப்பராகும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் முக்கியம். அதனால் அந்த வீடியோ போய் கன்ஃபார்ம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். 16th கொஷின் பாருங்கள். ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் டு ரோம். அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் கிடச்சிரும். 17th கொஷின் வந்து ரீஃபார்ம் ஆஃப் ராமலிங்க அடிகள். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிக்கடிக்கு இந்த கொஷின் அக்கறாவது. அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். எனி 2 எழுதுனா போதும். நீங்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. 2 மார்க்ஸாக இருந்தால் ஒரு அரை பக்கம் எழுதுங்க. 5 மார்க்ஸாக இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட் எழுதுங்க போதும். நீங்கள் மட்டும் போய் எழுதி வச்சுக்கின்னு நீங்கள் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. வேறு ஒரு கொஷின்ஸ்லாம் நீங்கள் விட்டுற மாரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் 10 பக்கம் எழுதினாலும் 2 பக்கம் எழுதினாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க் வந்து 5 தான் போடுவாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க்ஸாக இருந்தால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட், 5 மார்க்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் 8 பாயிண்ட் இல்லை 7 பாயிண்ட் எழுதுங்க. அதே உங்களுக்கு போதுமானது. இது பாருங்கள், 17th கொஷின் இ ஃபாலோட் ஜீவகாருண்யா. அந்த வார்த்தை இருந்தாலே உங்களுக்கு மார்க்கு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கா அந்த வார்த்தை கொடுத்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 18th கொஷின் பாருங்கள். லக்னோ பேக்ட். அந்த கொஷின்ஸ் ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அப்புறம் 19th கொஷின் ட்ரென்ச் வார்ஃபேர். ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும். நமக்கு இட் வாஸ் மேட் இன் 1916. அந்தமாதிரி இயர் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. சப்போஸ் எனக்கு இயர் வந்து ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் அந்த இயரை போட வைக்க, அந்த இயர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் அந்த லக்னோ பேக்டை பற்றி நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் எழுதுனா போதும். அது இயர் இல்லாமலும் வேறு நல்ல பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது பாருங்க. இங்கே எனி 2ன்னு கொடுத்துட்டாங்க. இயர் இல்லாத பாயிண்ட்டாக இருந்தாலும் மீதி 2 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் இயர் எழுதணும்னு சொல்லிவிட்டு அதை தப்பாக எழுதினீங்கன்னா அது மார்க் போயிடும் நமக்கு. அதனால் இயர்லாம் தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலாம் விட்டுடுங்க. இந்த கொஷின்ஸுக்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் அதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து டக்குன்னு பார்த்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க டக்குன்னு பார்த்தா அது ரைட்டாக இருந்தால் கரெக்ட் போட்டுருவாங்க, தப்பாக இருந்தால் சூழ்ச்சிட்டு மார்க் வச்சுருவாங்க. அதனால் இயர் தெரியலனா எழுதாதீங்க. அப்புறம் ட்ரென்ச் வார்ஃபேர். அப்புறம் 20th பாருங்கள். டிசாஸ்டர் ரிடக்ஷன். அந்த கொஷின் அதுக்கு எழுதுனீங்கன்னா உங்கள் டிசாஸ்டர் ரிடக்ஷன், ரிஸ்க் ரிடக்ஷன் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அந்த கொஷின்ஸ் பாருங்கள். எல்லா கொஷின்ஸும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் 25th கொஷின். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியான்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கான இயரும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சால் கிளியராக எழுதுங்க, தெரியலாம் விட்டுருங்க. 1 2த்துக்கு மட்டும் தெரியுதுன்னா கூட வேணாம். நீங்கள் அப்புறம் தெரிஞ்சும் தப்பாக எழுதிட்டு தப்பாக எழுதிட்டிங்கன்னா
இப்போ 2004 போடுறத 2005 போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். அதில் ஒரு 1/2 மார்க் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரியலனா விட்டுடுங்க 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். 26th கொஷின், இதுவும் ஒரு பிரிக்ஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா, அந்தமாரி நீட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டார் மாரி கொடுக்கலாம், இல்லை 1 to 3 அந்தமாரி கொடுக்கலாம், அந்தமாரி கூட கொடுக்கலாம். அப்புறம் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த கூட எழுதுங்க. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு எழுதி அப்புறம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சரிங்களா? அப்புறம் 28th கொஷின் கம்பல்சரி கொஷின். அது பார்த்தீங்கன்னா ப்ரொபர்டினேட் அந்த கொஷினு, அது நீங்கள் டேக்ஸஸ் அந்த லெசனில் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாலிடாக எத்தனை அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் லைன் கன்ஃபார்ம் போட்டுடலாம், ஒரு மேப் கன்ஃபார்ம் போட்டுடலாம், ஃபில்லப்பு நீங்கள் கன்ஃபார்ம் எழுதிடலாம். இது 3 ஆச்சா, 3 கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசன் கிட்ட உங்களை 4-5 கிட்ட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் படித்ததே நீங்கள் இந்த இதெல்லாம் நார்மலாக சிம்பிளான கொஷின். சரிங்களா? நீங்கள் மீதி இருக்க தேரியாக அட்டன் பண்ண போகிறீங்கனாலே ஒரு 6 கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக படித்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஃபில்லப் பாருங்கள், அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷின்ஸில் வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1ன்னு போடுங்க. ஒருவேளை ஏன்னு போட்டு ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏன்னு போட்டு ஆன்சர் எழுதணும். நீங்கள் மட்டும் ஸ்டார் போட்டு எழுதுறது ஃபில்லப்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க பார்த்து கவனமாக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். 30th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 மெயின் பிளாக்ஸ், அமெரிக்கா ரஷ்யா, கோல்டு வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, ரேஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இது எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்கன்னா அப்படி இல்லை. ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா அந்த சென்டென்ஸில் எல்லாம் இந்த நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா மார்க். அதுவும் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறது தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்றையும் உங்கள் கைடில் உங்கள் புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா புக்கில் இருக்க கீவேர்ட்ஸ் தான் இதில் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்சர் கீயை பொறுத்து அவங்க ரெஃபர் பண்ணி கைடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் புக்கில் இருக்க வார்த்தையாக தான் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா பாருங்கள் ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 31st கொஷின், அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் 1806. அது எப்படி அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். வேலூர் டினி அந்த ஜூலை 10 நடந்தது. அப்புறம் கிரியேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் அதுலேயும் எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ், மெட்டாலிக் மினரல்ஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் 2 பாயிண்ட் எழுதுங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் அதை பற்றி எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ். அப்புறம் 33th கொஷின் எப்படி எப்படிலாம் கொடுத்துருங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் லாஸ்ட்டு ஒரு மேப் மாரி வரைஞ்சி கூட நீங்கள் வந்து அந்த ஏரோ மார்க் அம்புக்கு ரிப்போர்ட் வந்தாலும் அதுவும் நம்ம தப்பு இல்லை. டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இந்தமாதிரி பாக்ஸ் போட்டு தான் எழுதணும்னா அவசியம் இல்லை. நீங்கள் மாதிரி டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்னு போட்டு எல்லா சாயில்ஸும் எழுதிருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எல்லா சாயில்ஸோட நேம் எழுதி வச்சுனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமாச்சும் எழுதிட்டு வந்துடுங்க. எழுதிட்டு ஒரு 5 சாயில் 6 சாயில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரலாம். 36 ரோட்வேஸ் இன் இந்தியா. அப்போ ரோட்வேஸ் இன் இந்தியான்னு போட்டு முதல்ல என்னென்ன ரோட்வேஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதுங்க. நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னா நீங்கள் வந்து அந்த ரோட்வேஸோட பேர் மட்டும் எழுதி வச்சுட்டு வரலாம். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு டியூட்டிஸ் தான் மாறும். அப்புறம் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ரீசன் ஃபார் இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே ஒரு மேலே ஒரு டாபிக் மாரி போட்டு எழுதி இன்னும் சூப்பராக இருக்கும். டைம் லைன் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பிட்வீன் அந்த இயர் பிட்வீன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக தெரிஞ்சதை ஒரு 5 எழுதுங்க. சரிங்களா? 5 எழுதுங்க. அது வந்து ஒவ்வொரு டைம் மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து வேர்ல்டு இதுலேருந்து எழுதணும், இது வந்து இந்தியாவில் நடந்த இதுலேருந்து எழுதணும், அது உலகம் முழுவதும் நடந்ததுலேருந்து எழுதணும்னு சொல்லுவாங்க. அந்த என்னென்ன நடந்தது விஷயம்லாம். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஷின்ஸை கொஞ்சம் கவனமாக படித்து எழுதுங்க. நீங்கள் மட்டும் அந்த வேர்ல்டில் நடந்த விஷயத்தை எழுதிட்டு இந்தியா நடந்த விஷயத்தை எழுதாமல் விட்ற போகிறீங்க. அவங்க கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுமாரி எழுதலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம மேப் கேட்பாங்க. மேப் பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க. 8 மார்க்ஸ் கொஷின் மேக்ஸிமம் 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸுமே போடுவாங்க டீச்சர்ஸ்லாம். சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா போடுவாங்க. பாயிண்ட்ஸ் போட்டு 8 மார்க் பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஆன்சர் கீழே 10 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதினா தான் மார்க்ஸ் நல்லபடியாக வரும். 8 மார்க்ஸ்னால் 8 பாயிண்ட் எழுதி வச்சா மார்க்ஸ் போடுவாங்களாம் சொல்ல முடியாது. ஒரு 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அடிஷ்னல் வேணுனாலும் கேட்டு எழுதுங்க. அப்புறம் மேப் லாஸ்ட்டு 2 மேப் இருக்குது. எந்த மேப் தெரியுமோ அந்த மேப்பை தெளிவாக படிங்க. அதுமாதிரி உங்களுக்கு இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அதெல்லாம் கேட்கலனாலும் நீங்கள் எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
ஓகே ஸ்டூடெண்ட்.